ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து என்றைக்குமே எல்லா விஷயத்துலையுமே வந்து சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு இதுதான். ஏன்னா நம்மளால் முடியாத விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம வந்து கடந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து போகிற மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளால் வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத தாண்டி அதுக்கான ஒரு பங்களிப்புங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சரிப்படுத்தவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம மற்றவங்கள வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கோ வந்து காரணங்கிறது கிடையாது. அப்படின்னோடனே சரி சரி நீங்கள் விடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளால் வந்து இந்த அளவுக்கு எதுவும் இன்றைக்கி பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க நம்மளை வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நினைக்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன இதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா, நான் அதை பற்றியெல்லாம் பேசிக்கலை. உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம இது பண்ணுறதுக்கோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகணும். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு சில இது வந்து கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம அடுத்த விஷயத்த வந்து தேடி போகிறோம். அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து என்ன நேரத்தில் என்ன மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சொல்லிக்க முடியுது, பண்ண முடியுது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்க முடியாத விஷயத்த பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து செய்ய முடியல, பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். அதுக்காக நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து இது பண்ணிக்க முடியாது. போக போக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. ஒரு சில பேரை வந்து நம்ம வந்து சகிச்சுக்கிறதுக்கோ இல்லை அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கோ நிறைய காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நான் இல்லைங்கலை. ஆனால் வந்து நம்மளுக்கு அது தேவையா என்னங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். போக போக நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை வச்சு தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும், பண்ணணும், செய்யணும். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு சில விஷயங்களில் வந்து கிடைக்காம இருக்கிறத நம்ம கிடைச்சி இது சரியில்லை அது சரியில்லை நம்ம போகிறதுக்கு நம்மளால் அதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். என்னால் வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து சரியாக வரலையா அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த தேவையில்லாத விஷயத்த நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு.